ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தாமாயாலே வந்து வாக்குமூலம் கொடுத்து வசமாக சிக்கிக்கிட்ட இந்த ராஜேஸ்வரியை பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து எந்த அளவுக்கு வந்து கொடுமைப்படுத்தலாம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறீங்க. மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா இந்த எவிடன்ஸை வச்சு நம்முடைய ராஜேஸ்வரியை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்தவும் முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாய்ப்படாத படம் வந்து அவங்கள வந்து வேலை வாங்கவும் முடியுன்றது தான் வந்து இந்த வீடியோவோட எவிடன்ஸை வச்சு பண்ணலாங்க. ஆனால் நம்முடைய மல்லி வந்து எது பண்ணாலுமே வந்து நம்ம ஆடியன்ஸ் ஆனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ராஜேஸ்வரி வந்து கஷ்டப்படுறத பார்த்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஒரு ராஜேஸ்வரி வந்து எதுவும் வந்து பண்ண மாட்டா. இவளை வந்து நம்ம வந்து நம்மளை ஓடுறன்னு சொன்னால இவளை கொஞ்ச நாள் ஓட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய விஜய் கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த எவிடன்ஸை வந்து கொடுக்குற மாதிரி வந்து நம்முடைய மல்லி வந்து ஆக்ஷன் வந்து காட்ட போகிறாங்க. இந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் பண்ணாத மல்லி அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சி கூத்தாட போகிறாங்க. இதுக்கு மேலே வந்து வீட்டு வேலையெல்லாம் யார் பார்ப்பாங்க? இனிமேல் வந்து நீ தான் பார்க்கணும் ராஜேஸ்வரி. அதே மாதிரி வந்து இனிமேல் வந்து வெண்பாவோட விஷயத்தில் வந்து தலையிட்டிங்களான்னு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை, நான் வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ஆட்டியை போட்டு டெலீட் பண்ணியே தான் ஆகும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி வந்து ஒத்த காலில் வந்து நொண்டி கூதிர ஆனாலுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து அழகாக அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு விஜய் கிட்ட கொடுத்தா, நீ எல்லாம் ஒரு பொண்ணுக்கே ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி வந்து துரோகம் பண்ணலாமா? நடத்து கெட்டவன்ற பட்டம் எவ்வளோ கேவலமானது. அதை வந்து மல்லிக்கு வந்து கட்ட பார்த்து இருக்கே, அப்படி வந்து உனக்கு மல்லியை கஷ்டப்படுத்துறதுல உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறதும் இல்லாத உன்னெல்லாம் வந்து இதனால தான் வந்து உன்னுடைய மாமியார் வீட்டிலேருந்து அடித்து துரத்திருக்காங்க போல இருக்கு. அதனால தான் வந்து இங்கேயே உட்காந்துக்கிட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிற அப்படின்ற மாதிரி விஜய் வந்து கேட்குறாருங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரியா பார்த்தீங்கன்னா எதுவுமே பதில் சொல்லாத வந்து வாயை மூடிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த ரஞ்சிதாவும் பார்த்தீங்கன்னா உனக்கு ரஞ்சிதா உன்னையும் வந்து அவங்க ராஜேஸ்வரி அது அக்கா கூட வந்து சேர்ந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்குல்ல, உன்னை வந்து சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக வந்து உன் அப்பா அம்மா எங்கே இருக்காங்களோ அங்கேயே கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி இந்த ரஞ்சிதாவுமே வந்து வெளுத்து வாங்கிடுறாங்க. இனிமே வந்து உங்கள் கூட எல்லாம் வந்து என்னுடைய மகன் வந்து படித்தாலும் ஸ்கூலுக்கு போனாலும் உங்களுடைய புத்தி தான் வந்து ஃபியூச்சரில் என்னுடைய மகளுக்கு வந்து வரும். மல்லிக்கிட்டு இருந்தால் தான் என் மகன் வந்து நல்லா படிக்கவும் ஒழுக்கணும் என்னன்றதை வந்து கற்றுக்குவா. இனிமேல் வந்து என் மகளோட விஷயத்தில் வந்து ரெண்டு பேரும் தலையிடுற வேலை வந்து வச்சுக்கிட்டீங்களேன்னா கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டேன். இனிமேல் வந்து வெண்பாவோட விஷயம் எல்லாமே வந்து மல்லி தான் வந்து பார்த்துக்குவா. இதுக்கு மேலேயாவது வந்து மல்லியை வந்து ஏதாவது அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிங்களேன்னா அது என்ன அசிங்கப்படுத்துன மாதிரி உங்களை வந்து வீட்டை விட்டே துரத்தி விட்டுறோம் போனா போதுன்ட்டு இந்த வாட்டி வந்து உங்களை வந்து மன்னிச்சு விடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய விஜய் வந்து சொன்னதும் இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா வாயை பொழந்துட்டாங்க. மாமா, அது வந்து நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு கேளு, உங்களுடைய லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த மல்லியை வீட்டை விட்டு துரத்தை பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னதும் என் லைஃப் வந்து நல்லா இருக்குன்றது அது வந்து எனக்கு தேவையில்லை, என்னுடைய மகளோட லைஃப் வந்து நல்லா இருக்கா அதை மட்டும் தான் நான் வந்து பார்க்குவேன். அதனால் வந்து நீங்கள் வந்து என்னுடைய லைஃப் வந்து சரி பண்ணுறன்ற பேரில் வந்து ஒரு பொண்ணு மேலே வந்து தப்பான கழகத்தை வந்து சொல்கிறதும், அதே சமயம் என்னுடைய வாழ்க்கையில் வந்து இனிமேல் நீங்கள் ரெண்டு பேரும் தலையிடாதீங்க, என்னுடைய வாழ்க்கை வந்து வெண்பா என்ன முடிவு எடுக்கிறோம் அதுதான் என்னுடைய லைஃப்ல கடைசி முடிவு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேற ஒரு எபிசோட்ல இதெல்லாம் நடக்குது. நம்முடைய மல்லி வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா வந்து இனிமே என்ன சொன்னாலும் நம்முடைய விஜய் வந்து நம்ப மாட்டாருன்ட்டு மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை ஆன்ல போட்டு வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.